மலைப்பாம்பு மாதிரி வந்து விழுந்தாரு எடப்பாடி. அதிமுகவை அதிர வைத்த செங்கோட்டையன். 50 லட்சம் கோடி ஊழலா? ஒரு சீனியர் தலைவர் இவ்வளவு ஓப்பனா பேசுறது இதுதான் முதல் முறை. கடைசி வரைக்கும் கேளுங்க, தலை சுத்திடும். அதிமுகவின் தூணா இருந்த கே.ஏ. செங்கோட்டையன் இப்போ தளபதி விஜயின் டிவிகேல சேர்ந்தது மட்டும் இல்லாம ஈரோடு அந்தியூர் பிரச்சாரத்துல வெடிகுண்டுகளை வீசியிருக்காரு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் தான் சிஎம் ஆகியிருக்கணும், லிஸ்ட்ல என் பேரு தான் இருந்துச்சு, ஆனா ராத்திரியோட ராத்திரியா எல்லாம் மாறிடுச்சு. இதுதான் செங்கோட்டையனின் பகீர் வாக்குமூலம். என்கிட்ட பெட்டி இல்ல, எடப்பாடி கையில் பணப்பெட்டி இருந்தது, அதான் அவர் சிஎம் ஆனாரு அப்படின்னு பண அரசியல் ரகசியத்தை உடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 50 லட்சம் கோடி சம்பாதிச்சும் இன்னும் ஆசை அடங்கலன்னு எடப்பாடியை வறுத்தெடுத்திருக்காரு. அந்தியூர் அம்மாபேட்டை ஏரியாவில் மட்டும் 5000 கோடிக்கு ஃபேக்டரி வச்சிருக்காங்கன்னு லோக்கல் லிஸ்டையும் இறக்கியிருக்காரு நம்ம செங்கோட்டையன். சசிகலா அம்மா முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து வந்ததை மலைப்பாம்பு கூட கம்பேர் பண்ணி அவர் சொன்ன விதம் இப்போ சோஷியல் மீடியாவையே அதுல வைக்குது. ஓபிஎஸ், டிடிவி, அண்ணாமலைன்னு எல்லாரையும் எடப்பாடி கழட்டி விட்டதா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். இது சாதாரண பேச்சில்ல, அதிமுக கோட்டைக்குள்ள விழுந்த பெரிய ஓட்டை. இந்த தேர்தல் களம் இப்போ எடப்பாடி வெர்சஸ் செங்கோட்டையன்னு மாறிடுச்சு. இது விஜயின் டிவிகேவுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா அமைய போகுது. செங்கோட்டையன் சொல்ற இந்த ரகசியம் உண்மையா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மலைப்பாம்பு கதையை இன்னும் யாராலையும் நம்ப முடியல.